ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபுல் டே விலாக் தான். என் டே இன் மை லைஃப்பில் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்த விலாக் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேர்ஸ்டே டியூஸ்டே மட்டும் என்னோடய ஹேர் வாஷ் டே இருக்கும். வாரத்தில் 2 நாள் கட்டாயம் தலை குளிச்சுன்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் கண்டிப்பாக தலை குளிச்சிருவேன். இங்கே நல்ல வெயில் அடிக்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சி போயிடுது, அதனால் பிரச்சனையும் இல்லை. ஆனால் தலை குளிக்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். அதை சிக்கு எடுத்து கிளிப் போட்டு தலை பின்னி அப்பப்பப்பா அப்படின்னு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் கம்பெனி வேலைலாம் முடிச்சுட்டு மதியானம் லன்ச் முடிச்சு நான் லேட்டாக தான் போனேன். டைம் வந்து 4 o'clock இருக்கும். ஜெய்யை வரும்போதே பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங்க்கு மேலே நான் கம்பெனிக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய க்ளீனிங் டே. வாரத்தில் 2 நாள் துடைக்கிறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க. ஆக்சுவலாக இந்த மந்த் வந்து அவங்க லீவு, அதனால் சரி நம்மளே வீட்டுக்கு வந்து தொடச்சிடலாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி சாமி கும்பிடணும். அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை வியாழக்கிழமை மட்டும் இந்த க்ளீனிங் ஒர்க் இருக்கும். அதனால் லைட்டாக ஒட்டர்லாம் அடிச்சுட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் போட்டாச்சு. மாப் போடும்போது இந்த கந்திஷ்டிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு வீடு தொடச்சிடுவாங்க. நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அது மாதிரி கந்திஷ்டிலாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துடைச்சோன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அதுவுமே வராது நீங்கள் கல்லுப்பு போட்டு துடைக்கும்போது. அப்புறம் வீடை ஃபுல்லாக தொடச்சி விட்டாச்சு. இந்த துடைக்கிற டைமில் குட்டி சார் என்னென்னா தூங்கிட்டு இருந்தார். அவரை தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலைகள்லாம் பார்க்க முடியும். அம்மான்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், பட் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அதனால அவர் தூங்கினதுக்கப்புறம் நான் வீடு துடைச்சேன். இது ஆக்சுவலாக 3 பெட்ரூம் வீடாக, நல்ல பெரிய வீடு. வெளியில் பின்னாடி எல்லாத்தையும் தொடச்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கிட்ட ஆகிடும். மேட்டையுமே புதுசாக மாற்றிடுவேன். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மேட்டெல்லாம் மாற்றிட்டு இருந்தேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஒரு வாட்டி, இல்லாட்டி 25 நாள் கிட்ட ஆகிடுது. ஸோ அதனால் மேட்டெல்லாம் மாற்றிட்டு பழைய மேட்டையுமே வந்து ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி ஊற வச்சேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் துவைப்பேன். அந்த அழுக்கு எல்லாமே போய்டும். நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடெல்லாம் தொடச்சதுக்கப்புறமா சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி முடிச்சுட்டு அப்படியே சூடாக எல்லாருக்கும் ஸ்பெஷலான டீ. எனக்கு இந்த டீயில் மிக்சர் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்படியே டீ குடிச்சிட்டு வெளியில் உட்காந்து அப்படியே போகிறவங்க வரவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு தலையில் வந்து சிக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். நித்துனும் எழுந்துட்டா, அவங்க அப்பாவும் கம்பெனிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்கள தான் அவங்கள டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஒரு 1/2 hour கொஞ்ச நேரம் வெளில வச்சிட்ருப்பாங்க. இப்போ நடக்க வந்து தாவிட்டுருக்காரு. அதனால் கொஞ்சம் புல்தரையில் இறக்கி விட்டா சேர் கால் தரையில் படாது அப்படிங்கிற மாதிரி நடக்கவே அவன் கீழே இறங்கவே இல்லை. ஏன்னா இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த நசன்னு இருக்கும் போல் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அப்புறம் ஜெய்யும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட போயிட்டு ஜாயின் பண்ணிட்டான். அப்படியே நானும் தலையில் சிக்கு எடுத்துகிட்டு இவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ வியாழக்கிழமை இன்றைக்கி, அதனால் சாய்பாபா பூஜை இருக்கும். நான் நெய்வேத்தியம் எதுவுமே பண்ணலை. நேத்தி அமாவாசைங்கிறதுனால வடை பாயசம்லாம் பண்ணோமா. நாளைக்கு ஆடி வெள்ளி, அதனால் கற்கண்டு பொங்கல் பண்ணோம். அதனால் இன்றைக்கி சாய்பாபாவுக்கு வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் சாக்லேட் வச்சு சாய்பாபாவுக்கு ஐஸ் வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் சாய்பாபா மந்திரம்லாம் படிச்சுட்டு 108 போற்றி சொல்லிவிட்டு சிம்பிளாக இன்றைக்கி வியாழக்கிழமை பூஜையை முடிச்சிட்டேன். கம்பெனியில் தான் பெரிய நம்மளோட செலவு வச்சுருக்கிறதுனால அங்கே போய்ட்டு அபிஷேகம் பண்ணுறது இந்த வேலைலாம் பார்ப்பேன். இன்றைக்கி லஞ்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஜெய்யோட ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கும் அதான் லஞ்சாக. அப்படி நான் வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் வந்து நான் இந்த தக்காளி குருமா, சாம்பார் அந்த மாதிரி தான் பண்ணேன். இந்த சட்னிலாம் வச்சா பிடிக்காது, ஏதோ ஒன்றுமே சாப்பிடாத மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ மதியானம் லைட்டாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த சாம்பார் அது மாதிரி தான் வைப்பேன். இன்றைக்கி கத்திரிக்காய் நிறையா இருந்துச்சு. அதனால் கத்திரிக்காய், சிறுபருப்பு, மிளகாலாம் நிறைய போட்டு இந்த கத்திரிக்காய் கொஸ்துன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சமாக சிறுபருப்பு, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், சீரகம் அது போட்டு நல்லா ஒரு 5-6 விசிலுக்கு விட்டதுக்கப்புறமா கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளித்து அதில் கொட்டினீங்கன்னு வச்சுக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். இது தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ராகி இட்லி, ராகி தோசை தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர். ஸோ நம்மளோட முளைக்கட்டின ராகி இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு பாக்கெட் போட்டு நம்மளோட ஆஸ் இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 10 minutesக்கு வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான ராகி தோசை, நல்லா சாஃப்டான ராகி இட்லியும் ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி அதுதான் நம்ம எல்லாருக்கும் நைட்டு டின்னர். என்ன தான் எங்கள் வீட்டில் ராகி இந்த மாதிரி மில்லட்ஸ் இருந்தாலும் எங்கள் மாமனாருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அவருக்கு நான் வந்து ஒயிட் தோசை, ஒயிட் இட்லி தான் பண்ணணும். அதனால் அவருக்கு மட்டும் தோசை 3 ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிடும்போது என் கண் நெத்தின் மேலே தான் இருக்கும். ஏதாவது பூச்சி எடுத்து வாயில் போட்டுறோன்னான்னு பார்த்துட்டே இருப்பேன். 3 நாள் லீவு, வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த ஆடி போகிறங்கிறதுனால இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் லீவு. நெக்ஸ்ட் டே இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஜெய்யிக்கு லீவு. மணி இப்போ என்ன தெரியுமா, 10:30 மணி ஆகுது. தாத்தாவும் பேரனும்
ஆஹாவில் வந்து ஒரு பேய் படம் போட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த குட்டி வாண்டும் அவருக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்காரு. இப்போ நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். அந்த தலைவாணி ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா அதை போட்டு அது மேலே அவர் படுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பொம்மையில் வந்து யாராவது தலை வச்சு படுத்துருந்தாங்கன்னா அவங்கள எழுப்பி விட்றது. இந்த வேலையெல்லாம் க்யூட்டாக இருக்குது. இந்த தங்கம் எனக்கு வேலையை அதிகமாக வச்சாலும் இந்த மாதிரி லிட்டில் மொமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி பசங்க வீட்டில் இருந்தால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும், மற்றபடி ஹாப்பினஸும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. என்னோடய நிலமை யோசிச்சு பாருங்கள். இவங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு இவங்களுக்கு தேவையானது நைட்டு வரைக்கும் நான் எடுத்து வச்சுட்டு தான் நான் படுக்கணுமே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து தான் நான் பெட்ரூம்குள்ளே போகணும். ஸோ லைட்டு போட்டு செமையாக சிரிப்பு வந்துடுச்சு இவருக்கு. ஸோ பயங்கர ஹாப்பினஸ். எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். காலையில் எப்போ எழுந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் 5:30 to 6 o'clock நான் எழுந்திருப்பேன். எழுந்ததுக்கப்புறம் வேலைகள் அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். மதிய நேரத்தில் தான் தூங்குறதுக்குலாம் டைம் இருக்காது. இவரோட ஒர்க்காக தான் இருக்கும். நான் கம்பெனி போயிட்டேன் அப்படின்னா தூங்கிட்டு இருப்பார். மதியானம் வந்ததும் இவரை குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து திரும்ப நான் போயிடுவேன். சாயந்தரம் வந்ததும் இவருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அப்புறம் வீட்டு வேலைகள்லாம் இருக்கும், இதெல்லாம் பார்ப்பேன். இது நடுவில் வந்து கம்பெனிலேருந்து நமக்கு என்கொயரிஸ் வரும். ஆர்டர்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி செக் பண்ணணும், என்கொயரிஸ் வரும், அதெல்லாம் பார்க்கணும். அப்படியே சைடு அதையும் பார்த்துட்ருப்பேன். பட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்தேன்னா 8:30 வரைக்கும் கம்பெனி ஃபோனே எடுக்க மாட்டேன். ஸோ அது எல்லாமே ஸ்டாஃபுங்க தான் பார்த்துருப்பாங்க. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் கொஞ்சம் வீட்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கும். நாங்கள் வந்து 2 daysல ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ எதுக்கு என்னங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக முன்னாடியே ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நைட்டு வந்து வாஷிங் மிஷினில் வந்து ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. இன்றைக்கி காலையில் தான் வாஷிங் மிஷின் ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணேன். ஆக்சுவலாக பிளிங்கிட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு டேப்லெட். ஸோ அதை போட்டு க்ளீன் பண்ணி கொஞ்சம் க்ளீனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே துணியை போட்டேன். என்ன தான் வாஷிங் மிஷினில் போட்டாலும் நமக்கு கையில் துவைக்கிற மாதிரி பளிச்சுன்னு இருக்க மாட்டேங்குது. ஸோ எங்களோட மிஷின் தான் அப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது என்ன, கிச்சன் நல்லா க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் சமைக்கும்போது அவ்வளோ மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ட்டு அப்பாவும் பிள்ளையும் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜெய் இப்போ தான் ஒரு ட்ராயிங் நோட் எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தார். ஸோ இவங்க எல்லாரையும் தூங்குங்கன்னு கப்பு செப்புன்னு சொல்கிறதுக்கு மணி 11:30 ஆகிடும். இப்படி தாங்க தினம் என் போல் போயிட்டுருக்கு. ஸோ என்ன மாதிரி நிறைய அம்மாக்கள் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் கொடுங்க.